கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் உபாகமம் 28வது அதிகாரம் 1 முதல் 8வது வசனம். கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதலாவது, நீங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இவ்விரண்டு காரியங்களை நீங்கள் செய்ய கவனமாய் இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் நீங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களை, அதாவது வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து 4 காரியங்கள் மூலமாக வேத வசனங்களின்படி கர்த்தர் உங்களை எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்யும் போது கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஆதார வசனம் உபாகமம் 30வது அதிகாரம் 9வது வசனம். நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் உனக்கு கற்பிக்கிற அவருடைய கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியை பாருங்க. நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, இரண்டாவது, நான் உனக்கு கற்பிக்கிற அவருடைய கற்பனைகளின்படி செய்யவும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மனம் திரும்பாமல் பாவத்திலே இருந்து பாவம் செய்து கொண்டே கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஒருபொழுதும் செவி கொடுத்து செய்யவே முடியாது. பாவத்தை விட்டு பாவத்தை புறம்பே தள்ளிவிட்டு நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று. ஆகவே பிரியமானவர்களை, பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கடைசி பகுதியை பாருங்க. கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் கைகளை கொண்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும், அதாவது பரிபூர்ணத்தை உண்டாக உங்களை ஆசீர்வதிப்பார். பூர்ணம் என்றாலே நிறைவை குறிக்கிறது, முழுமையை குறிக்கிறது. பரிபூர்ணத்தை, அதாவது மிகவும் மேன்மையான நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அதாவது பெஸ்ட்டை உங்களுக்கு கட்டளையிடுவார். இரண்டாவது, சகோதரனுக்கு தாராளமாய் கொடுக்கும் போது கர்த்தர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஆதார வசனம் உபாகமம் 15வது அதிகாரம் 10வது வசனம். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியில் அவனுக்கு என்பது சகோதரனுக்கு என்பது பொருள். நம்முடைய சகோதரருக்கு தாம் தாராளமாய் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் விசனப்படக்கூடாது, அதாவது எரிச்சல் அடையக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, கோபம் அடையாதபடிக்கு நாம் முழு மனதோடு அவர்களுக்கு செய்கிறவர்களாய் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது பகுதியை பாருங்க. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும், கிரியை என்றால் நம்முடைய செயல், அதை தான் குறிக்கிறது. நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் நாம் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். நாம் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்க நாம் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இரண்டாவது, பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் நமக்கு கற்பித்த வார்த்தைகளின்படி, அதாவது கட்டளைகளின்படி அதை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நாம் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனத்தின்படி சகோதரனுக்கு நாம் தாராளமாய் கொடுக்கும் பொழுது விசனப்படாமல், முறுமுறுக்காமல், கோபம் கொள்ளாமல், எரிச்சல் கொள்ளாமல், உதாரித்தமாக அவர்களுக்கு முழு மனதோடு நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நாம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, சகோதரனுக்கு வட்டி வாங்காதிருக்கும் போது கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆதார வசனம் உபாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் வேற எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக.
நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலைகளில் எல்லாம் உன்னை ஆசிர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய சகோதரருக்கு நாம் இலவசமாக உதவி செய்யலாம். இல்லை என்றால் நீங்கள் கடனாக ஒரு பணத்துக்கோ ஆகாரத்துக்கோ நீங்கள் ஒரு பொருளை கொடுக்கிறீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் வட்டி வாங்காதபடிக்கு நீங்கள் இருக்க வேண்டும். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று. கர்த்தர் நம்மை பிறருக்கு கொடுக்கத்தக்க நம்மை ஆசிர்வதிப்பார். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் வட்டி வாங்காதபடிக்கு கவனமுடையவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் உதாரித்தமாக உதவி செய்யலாம், இலவசமாக உதவி செய்யலாம். இல்லை என்றால் நீங்கள் கடனுக்கு கூட ஒரு உதவியை, ஒரு பணத்தையோ ஒரு ஆகாரத்தையோ ஒரு பொருளையோ நீங்கள் உங்கள் சகோதரருக்கு உதவிகளாக செய்யலாம். அவர்களால் இயன்ற பொழுது அவர்கள் உங்களுக்கு திருப்பி தரலாம். ஆனால் நீங்கள் வட்டி வாங்காத படிக்கு கவனமாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட 2வது பகுதியின்படி நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்தில், அதாவது கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற சுதந்திரமான அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க நீங்கள் கையெழுத்து செய்யும் வேலைகளில் எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, கவனமுடையவர்களாய் நீங்கள் சகோதரனிடத்தில் வட்டி வாங்காதபடிக்கு கவனமாக, நீங்கள் உதாரித்தமாக இலவசமாக, இல்லை என்றால் ஒரு கடனுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சகோதரன் என்பது நம்முடைய கூட பிறந்தவர்கள் மாத்திரமல்ல, நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒவ்வொருவரும் சகோதரர்கள் சகோதரிகள் தான். ஆகவே விசுவாச குடும்பத்தாருக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது கூட நீங்கள் வட்டி வாங்காதபடிக்கு கவனமுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக 4வது, திக்கற்றவர்களுக்கு மீதியானதை விட்டுவிடும் போது கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பார். ஆதார வசனம் உபாகமம் 24வது அதிகாரம் 19வது வசனம். நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலில் ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்ப போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை எல்லாம் உன்னை ஆசிர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவர்களுடைய வேலை என்னவாக இருக்கும் என்றால், அவர்கள் பயிரிட்டு அவர்கள் அதன் பலனை புசிப்பார்கள். இல்லை என்றால் ஆடுகளை மேய்த்து அது நிமித்தமாக அவர்கள் வருமானங்களை ஈட்டிக் கொள்வார்கள். நம்முடைய காலத்தில் நம்ம பலவிதமான வேலைகளை செய்கிறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், வீட்டில் இருந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி பல வேலைகள் நிமித்தமாக நம்ம இப்பொழுது நம்ம சம்பாதிக்கிறோம். நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் பிரியமானவர்களே, அதில் ஒரு பகுதியை நீங்கள் தாராளமாக மற்றவர்களுக்கு, அதாவது திக்கற்ற பிள்ளைகளுக்கு மீதியானதை நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். விதவைகளுக்கு, அது மாத்திரமல்ல, பரதேசிகளாக அலைந்து திரிகிற பிள்ளைகளுக்கு, ஒரு நிலையான இடமில்லாமல் ஒவ்வொரு இடத்திற்கும் அலைந்து திரிகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அப்பொழுது கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பார். இந்த வசனத்தின் 2வது பகுதியின்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை எல்லாம் உன்னை ஆசிர்வதிக்கும்படி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் பரதேசிகளுக்கும் விதவைகளுக்கும் மீதியான ஒரு பகுதியை நீங்கள் கொடுத்து உதவும் பொழுது கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறார். உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் நீங்கள் செய்ய கவனமா இருக்கும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது, நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார். 2வது, கற்பனையின்படி நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார். தாராளமாய் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, வட்டி வாங்காமல் சகோதரர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசிர்வதிப்பார். கடைசியாக, திக்கற்ற பிள்ளைகளுக்கு மீதியானதை நீங்கள் விட்டுவிடும் பொழுது, ஒரு பகுதியை நீங்கள் கொடுத்து உதவி செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உதாரித்தமாக நாம் பிறருக்கும் உதவி செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, பிறருக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் விண்ணப்பங்களை ஏறிடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தேவைகளை சந்திப்பார்.
இது மாத்திரமல்ல, மனத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் உங்களை இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பார். நமக்கான ஒத்தாசை, நமக்கான ஆசீர்வாதம் பரத்திலிருந்து வருகிறது, ஜோதிகளின் பிதாவினுடைய சமூகத்திலிருந்து வருகிறது. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் சமூகத்திலிருந்து நமக்காக இறங்கி வருகிறது என்று. ஆகவே நம்முடைய உதவி இவ்வுலக வாழ்க்கையில் மனிதர்கள் மூலமாகவோ சூழ்நிலைகள் மூலமாகவோ நமக்கு வராது. கர்த்தராகிய தேவன் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஜெபித்து நீங்கள் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் மிகவும் முக்கியமாக கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கூடனான வழிகளை கர்த்தர் செவ்வையாக்குவார், கர்த்தர் சீர்படுத்துவார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நன்மையானதை அவர் கட்டளையிடத்தக்க, நாம் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க, நம்முடைய பாவங்களற நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தவானாய் மாற்றியிருக்கிறார். நாம் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க அவர் சிலுவையில் நமக்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதிப்பார். நாம் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார், பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தரே ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை அவருடைய நிறைவால் நாம் நிறைவாக்க முடியும். ஹல்லேலூயா. நிறைவான அவர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவானது ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை நிச்சயமாக நம்ம காண்கிற பிள்ளைகளாக இருப்போம். இரண்டாவது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போ என்று சொன்னாலும் அது அப்படியே ஆக கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையானதை கட்டளையிடுவார். சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனத்தின்படி நீங்கள் தாராளமாய் பிறருக்கு கொடுத்து உதவி செய்கிற பிள்ளைகளாக, வட்டி வாங்காதபடிக்கு உங்கள் சகோதரர்களுக்கு, அதாவது விசுவாச குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுதும், உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுதும் கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, உதாரித்தமாக பரதேசிகளாக, திக்கற்ற பிள்ளைகளாக, விதவைகளாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுதும் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருங்க. ஹல்லேலூயா. ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டு அப்பா, தயவாய் மன்னிங்க. பிள்ளைகள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து உண்மையா இருக்க கர்த்தர் கிருபை செய்ங்க. கற்பனைகளையும் கட்டளைகளுக்கும் ஆண்டவரே உண்மை முத்தமுமாய் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்ங்க. நீதிமானாய் மாற்றுங்கப்பா. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்க கிருபை செய்ங்க தகப்பனே. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஜீவகாலமெல்லாம் ஆண்டவரே நன்மையினாலும் கிருபையினாலும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, பாக்கியவதி என்று அழைக்கத்தக்க, பாக்கியவான் என்று அழைக்கத்தக்க பிள்ளைகள் வாழ்க்கையை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. நிறைவான நீர் வரும் பொழுது அப்பா, குறைவானது ஒளிந்து போகுமே தகப்பனே. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளை கர்த்தர் மாற்றுங்கப்பா. பற்றாக்குறையை கர்த்தர் மாற்றுங்கப்பா. கடன் வாங்காதபடிக்கு தகப்பனே அப்பா, பிள்ளைகளை நீர் காத்து கொள்ளுங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி பிறருக்கு உதாரித்தமாய் உதவி செய்ய, இலவசமாய் பிறருக்கு உதவி செய்யத்தக்க 10 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் அடியை செபிக்கிற ஆண்டவரே. யாரெல்லாம் அப்பா கடன் வாங்கி கடன் என்ற சிறையிருப்புல சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்களோ தகப்பனே, இன்றைக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. உதவி கரங்களை எழுப்புங்க. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து செபிக்கிறோமாப்பா.
உம்மிடத்தில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது ஆண்டவரே. நீர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டளையிடுங்கப்பா. நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறீர் தகப்பனே. ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து இன்றைக்கு ஒரு ஒத்தாசை அனுப்பி பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கடனென்ற சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க. எல்லா இஎம்ஐ லோன்கள் என்கிற அப்பா அந்த கடன்களில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் அப்பா கிரெடிட் கார்டு கடன்களில் இருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. எத்தனையோ குடும்பங்கள் அப்பா இந்த கடனினால் ஆண்டவரை நிம்மதியை இழந்து தவித்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறதப்பா. கலங்காதபடிக்கு திகைக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. அப்பா பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. தேவைகளை சந்திப்பீராக தகப்பனே. அற்புதத்தின் தேவனாக பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை காண கிருபை செய்வீராக தகப்பனே. அப்பா பொய் கேசுகளை போட்டு அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையை அழித்து வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. அப்படி நீதியும் நியாயத்தையும் அப்பா நிலைக்க பண்ணுங்க தகப்பனே. அப்பா பிள்ளைகளுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் ஆண்டவரே தடையாக இருக்கிறது அப்பா. அந்த தடைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாற்றுவீராக தகப்பனே. உம்முடைய சித்தம் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பரிபூர்ணமாய் நிறைவேறட்டும் அப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கூடனான வழிகளை செவ்வைப்படுத்துங்கப்பா. வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில இயேசுவின் நாமத்தினால் ஒரு நல்ல வேலையை கட்டளையிடுங்க தகப்பனே. வேலையில சேர்ந்து அப்பா இன்க்ரிமெண்ட் கிடைக்காதபடிக்கு பதவி உயர்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில அற்புதத்தின் தேவனாக இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே. அப்பா நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. பிள்ளைங்களுடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. களஞ்சியங்கள் நிரம்பி வழிய பண்ணுங்கப்பா. ஆண்டவரே அப்பா நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளாக அப்பா பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்தி அப்பா பிள்ளைகளை நீதியின் பாதையில் நடத்தி அப்பா பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக இருக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. கைட்டு செய்கிற காரியங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. பிசினஸ் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிசினஸை ஆசீர்வதிங்கப்பா. ₹1 நஷ்டம் வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகத்தக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. ஜீவ காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி நன்மையினாலும் கிருபையினாலும் அப்பா நீர் பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி அவர்கள் கவனமாயிருக்க பிள்ளைகளுக்கு நல்ல சமயோஜன புத்தியை கொடுங்க தகப்பனே. அப்பா குறைவுள்ள ஞானத்திலிருந்து அப்பா நிறைவான ஞானத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா எந்த வழியில் நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நீர் முன்னிட்டு அப்பா பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சுயமாக நடந்தால் விழுந்து போய் விடுவோம் அப்பா. சுயசித்தம் செய்து விடுவோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தம் செய்வதற்கு கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை கூட இருந்து வழி நடத்தி தாங்கி அப்பா உம்முடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா நீர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் தகப்பனே. நீரே ஆதியும் அந்தமுமா இருக்கிறீர் அப்பா. நீரே அல்பாவும் ஒமேகவுமா இருக்கிறீர் ஆண்டவரே. மழை ஆகும் அப்பா. உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனால் எல்லாம் கூடும் அப்பா. எல்லா சிறையிருப்புகளிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. ஆசீர்வாத குறைவுகளை கர்த்தர் மாற்றுவீராகப்பா. அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை செம்மையும் நேர்த்தியுமாக முடித்துக்கிற தேவன் அப்பா. நீ செய்து முடிங்கப்பா. நீ செய்ய நினைத்தது ஒருபொழுதும் தடைபடாதே தகப்பனே. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலப்பா அதிசயத்தை இயேசுவின் நாமத்தினால் உண்டு பண்ணுங்க தகப்பனே. இன்னும்ப்பா அநேக குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய அப்பா எல்லா பிரச்சனைகளையும் அப்பா மன கிளர்ச்சிகளை கர்த்தர் மாற்றுவீராகப்பா. ஒரு மனப்பாட்டின் ஆவிகளை கட்டளையிடுங்க தகப்பனே. குடும்பமாக நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளாக வாழ இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் தேவைகளை சந்தித்து பிள்ளைங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ற பிள்ளைகள் அப்பா நல்ல ஞானத்தை கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் அட்டம் பண்ற பேப்பர்ல அவங்க நன்மை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற காலேஜ் பிள்ளைகளுக்காக தகப்பனே. அப்பா ஸ்கூல் பிள்ளைகளுக்காக அது மாத்திரமல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ல காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ரிசல்ட்ல ஆண்டவரே நன்மையை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. சத்ருவானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாக தடை செய்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு சத்ருவானவனை மேற்கொள்ளத்தக்க பிள்ளைகளுக்கு கிருபையும் தைரியத்தையும் கட்டளையிடுங்கப்பா. பூர்ண அன்பில் பயமில்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இவ்வுலக வாழ்க்கை குறித்து பயப்படாதபடிக்கு எதிர்காலத்தை குறித்து பயப்படாதபடிக்கு
உம்மீது அன்பு வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ நன்மையானதை செய்ய போகிறீர் என்று விசுவாசித்து அப்பா அவர்கள் வாழ்க்கையில் நீ நன்மை கட்டளையிட்டு அப்பா நீ ஜீவனுள்ள சாட்சிகளாக உடைய பிள்ளைகளை எழுப்ப போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் அப்பா தேவனுடைய மகிமை காண்பான் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. தகப்பனே உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா மகிமை காணத்தக்க அப்பா நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை கட்டளையிடுங்கப்பா. விசுவாசத்தில் குறைவோடு காணப்படுகிற பிள்ளைகள், சோர்ந்து போய் சத்துவம் இல்லாதபடிக்கு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள், சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே அப்பா மனதில் பயத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சீஷர்கள் உம்மை நோக்கி எங்களுக்குள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று ஜெபித்தது போல ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. விசுவாசத்தில் வேரூன்றி வளர்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நீர் அற்புதத்தின் தேவனாக பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிற கிருபைகளுக்காக இயேசுவின் நாமத்தால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா தடைகள் அப்பா தரித்திரங்கள் சத்துருக்களின் தந்திரங்கள் நிமித்தமாக வந்த எல்லா கிரியைகளை இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஜென்ம சுபாவங்களை கர்த்தர் மாற்றுவீராக. அப்பா தடையின்றி தாமதமின்றி அவர்கள் நன்மை சுதந்தரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. வியாதியோடு காணப்படுகிற பிள்ளைகளுடைய வியாதியிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புத விடுதலை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா பிள்ளைகள் வீடுகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வாதை உன் கூடாரத்தில் அணுகாதென்று சொன்னீங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் கொள்ளை நோய்களுக்கும் உன்னை விடுவித்து காத்துக்கொள்வேன், நீ பயப்படாதிருப்பா என்று சொன்னீங்களே தகப்பனே. அப்பா பயப்படாதபடிக்கு உம்முடைய சித்தம் செய்து தகப்பனே அப்பா பிள்ளைகளையும் பிள்ளைகள் குடும்பத்தையும் அப்பா பிள்ளைகள் உடைமைகள் வீடுகள் எல்லாவற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ரத்தம் அப்பா பிள்ளைகளுக்காக நீர் சிந்தின அந்த விலையேற பெற்ற ரத்தத்தின் வல்லமையினால் அப்பா இயேசுவின் நாமத்தினால் தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் தப்புவித்து கர்த்தரை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. நித்திய வெளிச்சமான தேவன் அப்பா பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இருள்களை அகற்றி அப்பா நீரே நன்மையை அப்பா பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினால் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில் அப்பா கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து நன்மை சுதந்தரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே குன்றி குன்றி நடந்தது போதுமாப்பா. ஏற்ற வேளையில குறித்த காலத்துல அப்பா பிள்ளைகள் தலையை நீர் உயர்த்த போகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா நிந்தைகள் அவமானங்களை அப்பா நிர்மூலமாக்கி தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா. நீர் எங்களை தலை நிமிர பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா பிள்ளைகள் தலை குனிந்து நின்ற இடத்துல பிள்ளைகளுக்கு ஒரு உயர்வை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில யாரெல்லாம் அநீதி செய்தார்களோ அப்பா ஆண்டவரே, யாரெல்லாம் பிள்ளைகளுக்கு விரோதமாக சூழ்ச்சிகளை செய்தார்களோ அது நிமித்தமாக அவர்கள் இருதயத்தில் காணப்படுகிற காயங்களை எல்லாம் மாற்றுவீராக. காயம் கட்டுகிற தேவன் அல்லவா தகப்பனே. மனிதன் அன்பு மாறி போகும், மாறாத அன்பு உம்முடைய அன்பு அப்பா. நீங்காத உருக்கமான நம்முடைய தயவனால் கிருபையினால் நம்முடைய அன்பினால் அப்பா பிள்ளைகள் காயங்களை ஆற்றி இயேசுவின் நாமத்தினால் அப்பா அவர்களை உதாரித்தமாக மன்னிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. வைராக்கியம் வைக்காதபடிக்கு எரிச்சல் வைக்காதபடிக்கு அவர்களை மன்னித்து ஆண்டவரே பிள்ளைகளும் ஆசீர்வாதம் அடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்னும் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாத தடைகளை கர்த்தர் மாற்றி பிள்ளைகள் காயங்களை ஆற்றி இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் நன்மையை சுதந்தரித்துக் கொள்ள நீர் கிரியை செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இம்மட்டும் காத்து வழி நடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனே. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில் உடைய பிள்ளைகள் நடந்து கர்த்தர் நீராட்டவரை பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் சகல உன்னத ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் தேவைகளினாலும் பிள்ளைகளை திருப்தி ஆக்குங்க. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராங்க. God bless you.